ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். இது டியூஸ்டே மார்னிங்க. மார்னிங் டு ஆஃப்டர்நூன் நான் என்ன பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஒரு மினி பிளாகாக வாங்க பார்க்கலாம். ஸோ டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாள் மட்டும் காலையில் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் டேவே நான் தொடங்குவேன். அதுக்கப்புறமா தான் காஃபியே குடிக்க ஆரம்பிப்பேங்க. ஸோ எனக்கு காலையில் எந்திரிச்சதும் இந்த 3 நாட்கள் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையுமே பண்ணிடணும். ஸோ முதல்ல பூஜை ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிடுவேன். 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த பூஜை சாமான் எல்லாம் சுத்தம் பண்ணிடுவேன். ஸோ 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பூஜை சாமான் எல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக குங்குமம் போட்டு வச்சு சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ சாமிக்கு மோஸ்ட்லி ஆப்பிள், பனானா அந்த மாதிரி ஏதாவது வச்சு கும்பிட்ருவேன். நான் ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே பூத்திருந்தால் பறிச்சுட்டு வைப்பேன். இப்போ சம்மர் வேறு லெவலில் கொளுத்துதுங்க. பூவெல்லாம் பூத்த அடுத்த நிமிஷமே வெயிலுக்கு தாங்க முடியாமல் வாடி உதிருதா. அதனால் எதுவுமே செடியில் அந்தளவுக்கு இல்லை. இந்த வாட்டி சம்மரே ரொம்ப மோசமாக இருக்குங்க. அதனால் வெறுமனை ஃப்ரூட்ஸ் வச்சு கும்பிட்டாச்சுங்க. இப்போ காஃபி போட்டு குடிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் ஹஸ்பண்ட் ஒரு சாலடு கேட்டார், பாஸ்தா சாலட். அவருக்காக அதை பாஸ்தாவை வேக போட்டுட்டு இப்போ நான் காஃபி குடிக்க வந்துட்டேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னா அந்த சமயத்தில் கொஞ்சம் வேகமாக வேலையை முடிக்க பார்ப்பேன் நான். ஸோ அண்டு ஜூஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கிரேப்ஸ் வாங்கியிருந்தோம். அதை அவருக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன் நான். அண்டு பாஸ்தாவும் ரெடிங்க. இதில் மஷ்ரூமு, வேக வச்ச முட்டையெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருவேன் அவருக்கு. அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா கம்பங்கூழ் 2 நாள் முன்னாடி பண்ணது இருந்துச்சு. காலையில் அதை குடிச்சிக்கலாம். தொட்டுக்க அந்த வெஜிடபிள் சாலட் கொஞ்சம் இருந்துச்சு, அதை நான் எடுத்துப்பேன். அண்டு ஸ்ப்ரவுட்ஸ் சூப்பராக முளைச்சிருந்துச்சு. ஈவினிங் சுண்டலுக்கு ரெடிங்க. ரொம்ப ஹெல்த்தி. ஈவினிங் ஆனால் இந்த மாதிரி தான் எதாவது நாங்கள் சாப்பிடுவோம். அண்ட் பூஜை ரூமும் க்ளோஸ் பண்ணுற நேரம் வந்துருச்சு. ஒரு 1 ஹவர் விளக்க எரிய வைப்பேங்க. அந்த 1 ஹவர் கழித்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக குளித்ததுக்கப்புறம் தான் சாமி ரூமில் கை வைப்பேன். இது மெகந்தி நேற்று வச்சதுங்க. லைட்டாக செவந்து இருந்துச்சு. அப்புறம் 1 மணி ஆனதும் என் வீட்டுக்காரர் மோர் கேட்பார். அவருக்கு கருவேப்பிலை, லைட்டாக ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அடித்து கொடுத்துருவேன். அண்டு லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. பருப்பும் கீரையும் போட்ட ஒரு மசியல், சிறு பருப்பும் அப்புறம் அந்த பாலாக்கீரையும் போட்ட ஒரு மசியலுங்க. சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு. என்னடா நேற்றும் சப்பாத்தி இன்றைக்கும் சப்பாத்தியான்னு நினைக்காதீங்க. நாங்கள் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ தான் ரைஸ் சாப்பிடுவோம். என் வீட்டுக்காரர் நாளைக்கு புதன்கிழமை ரைஸ் எடுத்துக்கலான்னு சொன்னார். ஸோ சூப்பராக நம்மளுடைய அந்த பருப்பு மசியல் ரெடி. இப்போ சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்குங்க. சிம்பிளான ரெசிபி. இது ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் வீடியோவில். ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட. சம்டைம்ஸ் அந்த பிளெயின் தாலை விட இந்த கீரை போட்டு மசித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு லஞ்ச் இது தாங்க. அண்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆக போகுது. வெயில் வேறு லெவலில் கொளுத்துதுங்க. அப்படி ஒரு சூரியன் என்ன சொல்லுது, வெயிலை கொடுக்குது. ஸோ இதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.